ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் பகவான் கடந்த சில ஸ்லோகங்களாக பக்தின்றது எப்படி வரும், பக்தி எப்படி பிறக்குதுன்னு, இந்த பக்தி பிறந்த பிறகு அந்த பிறந்த பக்தி எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு வராரு. பக்தி பற்றி சொன்னால் பக்தர்களை பற்றி சொல்ல வேண்டாமா, தன்னுடைய பக்தர்களுடைய பெருமையை சொல்லிட்டு வராரு பகவான். அதில் பார்த்திங்கன்னா பக்தியிலேயே 3 நிலை இருக்குது. பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்ட்டு. அதில் முதல் நிலை பரபக்தி, பரஜான அப்படின்றது அடுத்தாவது நிலை. இப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முதல் படியான அந்த பரபக்தி வந்துடுச்சுன்னா 2வது படியான நிலையான பரஜானத்தை பகவானே கொடுத்து 3வது நிலையை அடையும்படி அவர் செஞ்சிடுறாரு அப்படின்றது தான் பகவான் சொல்லிட்டு வர்றாரு. அதில் இப்போ 10வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறது பரஜான அப்படின்ட்டு. அதாவது பக்தியினுடைய 2வது நிலை. இதை தர்ஷன சமாகார சாட்சாத்காரம்னு சொல்லுவாங்க. தர்ஷனம்னா என்ன, பார்க்குறது. அதாவது பகவான் தன்னை காட்சி கொடுக்குறாரு. பகவானே நேரில் நம்ம பார்த்துடுறோமான்னா இல்லை, அது போல் பகவான் நேர்லேயே காட்சி கொடுக்குறா போல் நமக்கு தெரியுது. அது 2வது நிலை பக்தியினுடையது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. சதத யுக்தானாம், சததன எப்போதும், யுக்தானாம் எப்போதும் என்னோடையே சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற அந்த நினைவோட, என்னோடையே சேர்ந்து இருக்கணுன்ற அந்த எண்ணத்தோட, பஜதாம் என்கிட்ட பக்தி பண்ணவங்களுக்கு, தேயேனமாம் எந்த உன்னால் என்னை அதாவது பகவானை உப்பயாந்தி அடைவாங்களோ, தம் புத்தியோகம் அந்த புத்தியோகத்தை தேஷாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி அவங்களுக்குன்னா இந்த இடத்துல யாருக்கு, யார் எப்போதும் பகவானோட சேர்ந்து இருக்கணுன்ற அந்த எண்ணத்தோட பகவான்கிட்ட பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த உன்னால் பகவானை அடைய முடியுமோ அதுக்கு தேவையான அந்த புத்தி யோகத்தை தேஷாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி அவங்களுக்கு அன்போடு நான் கொடுக்குறேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த இடத்துல புத்தி யோகம் அப்படின்றது தர்ஷனம், அதாவது பகவானை பார்க்கக்கூடியது. இந்த பக்தியினுடைய 2வது நிலையான பரஜான அப்படின்றது, அதாவது ஞான தர்ஷன பிராப்தின்னு சொல்லுவாங்க. ஞானன்றது முதல்ல பக்தி ஏற்படுறது இல்லையா, பக்தி பிறக்குது அந்த நிலை. தர்ஷன அப்படின்னா அந்த பகவானை பார்க்கக்கூடிய நிலை. பிறகு பகவானை பார்க்கக்கூடிய அந்த நிலை வந்த பிறகு பிராப்தி, பகவானை அடைய வேண்டியது தான். அப்போ முதல் நிலை வந்தாச்சு. அதுதான் 9வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது மச்சித்தா மத்கத பிராணாகா, நினைவெல்லாமே பகவான் தான், உயிரே பகவான் தான் அப்படின்ற அந்த முதல் நிலை வந்த பிறகு பகவானை பார்த்து 2வது நிலையை கொடுத்து 3வது நிலை, அதாவது பகவானை அடையிறதுக்கு உண்டான வழியும் அவரே கொடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த 10வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறது. அப்போ யார் எப்போதும் பகவான் கூட இருக்கணுன்ற அந்த எண்ணத்தோட பகவான்கிட்ட பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எது ஒன்றால் பகவானை அடைய முடியுமோ அந்த பக்தி யோகத்தை பகவானே கொடுக்குறார் அப்படின்றது தான் 10வது ஸ்லோகம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.